நம்ம ரஜினி சார், லோகேஷ் கனகராஜுடைய கூட்டணியில கூலி அப்படின்ற திரைப்படம் உருவாகியிருக்கு. ஸோ இந்த படத்திற்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஹைப் இருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. லோகேஷ் கனகராஜ் இயக்குனர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்துல நடிக்கிறார் அப்படின்ற இந்த 2 காரணங்கள் மட்டுமே போதும். ஆனா தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு இந்த படம் வியாபாரமாகி வருகின்றதோ, அதே அளவிற்கு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளிலுமே ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை கொடுத்திருக்காங்க. அவ்வளவு ஏன் ஹிந்திலும் கூட கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய மவுசு இருப்பதாக சொல்லப்படுது. இதற்கெல்லாம் அந்தந்த மொழி நடிகர்கள் இந்த படத்துல நடிப்பதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்தினர் பேசிட்டு இருக்காங்க. தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா இந்த படத்துல நடிக்கிறாரு. தெலுங்குடைய முன்னணி நடிகருடைய அந்தஸ்துல இருப்பவர் நாகார்ஜுனா. அவர் என்னதான் குறைவான தமிழ் படங்கள்ல மட்டுமே நடித்திருந்தாலுமே அவர் நடித்த அனைத்து தமிழ் படங்களுமே தரமான படங்களாக இருந்திருக்கு. எனவே அவர் கூலி படத்துல நடிக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு தரமான படைப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையுமே ரசிகர்களிடையே இருக்கு. மேலும் மலையாளத்துல ஷௌபின் ஷாகிர், இவருமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து அங்க நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. அப்படியே பாலிவுட்ல வந்தீங்கன்னா நம்ம அமீர் கான். அமீர் கான் அவர்களுக்கு தமிழ்ல இதுவே முதல் படம் அப்படின்றதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பாலிவுட்ல மட்டுமல்ல தமிழ் ரசிகர்களிடையுமே இருந்துட்டு இருக்கு. ஆகையால படத்துடைய வியாபாரம் இது வரைக்குமே கிட்டத்தட்ட 500 கோடிகளுக்கு மேல ஆகியிருக்கா. ஒரு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாகவே 500 கோடி வியாபாரம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துடைய வசூல் என்னவாக இருக்கும் அப்படின்றத தற்போது நீங்களே கணிச்சிட்டு இருப்பீங்க. அந்த அளவிற்கு கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா அதகலம் பண்ணிட்டு இருக்கு. இதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக 1000 கோடியை தாண்டி வசூல் செய்து விடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.